Hello students, today நம்ம journal entry பார்க்க போறோம். So இதில பாத்தீங்க அப்படினா purchased goods by check rupees 15,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு transaction. ஓகே, பிசினஸ்ல நடக்கிற ஒரு transaction. இப்போ வந்து இந்த transactionக்கு எப்படி வந்து journal entry போடுறது, அந்த journal entry எப்படி வந்து golden rules அப்ளை பண்ணி போடுறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படினா purchased goods by check. இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், செக் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், கேஷாக கொடுக்காம செக்கை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, நம்ம செக்கை வந்து கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், செக்கை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா டு பேங்க் அப்படின்னு வரும். இதே நம்ம கேஷ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டு கேஷ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம செக்கு கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால டு பேங்க் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ இது வந்து எப்படி கோல்டன் ரூல்ஸில் அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க, ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, இதுதான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், குட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் குட்ஸ் நம்ம கிட்ட உள்ளே வரும். ஓகே, நம்ம வந்து வாங்குகிறோம், அப்போது கம்ஸ் இன். அப்போது கம்ஸ் இன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை டெபிட் பண்ணுவோம். அதுதான் கீழே போட்டிருக்கேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது ரியல் அக்கௌண்ட்டில் கம்ஸ் இன், நம்ம குட்ஸை வாங்கியிருக்கோம், அதனால நம்ம அதை டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டூ பேங்க் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது என்னென்னா இதுவும் ரியல் அக்கௌண்ட் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட், நம்மக்கிட்டேருந்து என்ன வெளியே போகுதோ அதை கிரெடிட் பண்ணணும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டூ பேங்க் அப்படின்னு கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம செக்கை கொடுப்போம், நம்ம செக்கை கொடுத்தா என்ன ஆகும், நம்மக்கிட்ட செக்கை வாங்கிட்டு போனவங்க பேங்க்கில் போயிட்டு கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குவாங்க, நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வந்து டெபிட் ஆகும். ஓகே, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம செக்கை கொடுத்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து தான் காசு வந்து வெளியே போகும், அதனால கோஸ் அவுட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நம்ம டூ பேங்க் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நரேஷன், இதுதான் வந்து நரேஷன், குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை செக். இது மாதிரி எழுதுறது தான் நம்ம நரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷனில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை ஜேர்னல் என்ட்ரியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.